வெல்கம் டு மாயா பஜார். நிர்மலா கஜேந்திரன். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி பிரியாணிக்கு செய்யும் கத்திரிக்காய் வறுவல். புளி கொஞ்சமாக எடுத்து நம்ம ஊற வச்சுக்குவோம். வெறும் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, அதை நல்லா நம்ம பொரிச்சுக்குவோம். பொரியறப்ப வறுத்த நடக்கலையே லேசாக சூடு பண்ணிக்குவோம். அதிலேயே போட்டு சூடு பண்ணி கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடுவோம். பொரிஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் விட்டுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், பூண்டு 5-6 பல், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 10, தக்காளி 1 பழம். இது நல்லா போட்டு 1 நிமிடம் ஃப்ரை ஆகட்டும். கத்திரிக்காயை பெரிய துண்டாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை கழுவிட்டு போட்டுடலாம். ரொம்ப சின்ன சின்னதாக போட்டால் குழஞ்சிரும். நிறைய பேர் முழு கத்திரிக்காயும் போடுவாங்க. ஆனால் அது கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால் நான் பெரிய துண்டாக கட் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் பொரித்து எடுக்கிறவங்களும் உண்டு கத்திரிக்காயை. அதெல்லாம் அதிகம் எண்ணெய் கன்சப்ஷன் ஆகுங்கிறதுனால நான் 4 வெட்டி போட்டேன். 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா வெந்த அளவுக்கு கொண்டாந்துடணும். நல்லா வெந்த வெட்டி மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சாம்பார் தூள் அல்லது தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். கல்லுப்பு தேவையான அளவு. காய் இதிலேயே 3/4 பாகம் வெந்துருச்சு. புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றுவோம். ரொம்ப வேண்டியதில்லை, நம்ம கிரேவியாட்ட பண்ண போகிறதில்ல. கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேகட்டும். வெந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச கருப்பு எள்ளையும் நடக்கல்லையும் போட்டுடலாம். நடக்கல்ல வறுத்தது 2 டேபிள் ஸ்பூன். தோல் எடுத்துடணும். லேசாக பரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப கிரேவியாட்ட வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கெட்டியாக தான் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் வறுத்த பவுட்ரு தான். பிரியாணிக்கு ஏற்ற கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும். சுடு சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எள்ளோட மணமும் நடக்கலையோட மணமும் ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.